ஹாய் ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு பாக்ஸ் ஆஃபீஸ். ஒவ்வொரு வீக்கும் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கக்கூடியதான் நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸ். அந்த வகையில் இந்த வீக் ரிலீஸ் ஆகக்கூடிய படங்களுடைய குயிக் ரிவ்யூ பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்மளுடைய பாக்ஸ் ஆஃபீஸில் நம்ம பார்க்க போகிற திரைப்படம் உழைப்பாளர் தினம். சந்தோஷ் நம்பிராஜன் அவங்களுடைய டைரக்ஷனில் அவரே நடித்து வெளிவந்திருக்கக்கூடிய திரைப்படம் தான் உழைப்பாளர் தினம். உழைப்பாளர் தினத்தினுடைய டைரக்டர் அண்ட் ஆக்டர் அண்ட் ஆல்சோ ப்ரொடியூசராக சந்தோஷ் நம்பிராஜன் அவர்கள் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தில் முக்கியமான கதாபாத்திரத்தில் அவரோட சேர்ந்து குஷி நாயர் அவங்க நடிச்சிருக்கிறாங்க. அண்ட் இந்த படத்தினுடைய சினிமோட்டோகிராஃபர் சதீஷ்குமார் துரைக்கண்ணு, படத்தினுடைய எடிட்டர் கோட்டீஸ்வரன், படத்தினுடைய மியூசிக் டைரக்டர் மஷ்ரூத் ஹம்சா. அண்ட் இந்த படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி பற்றி சொல்லணும்னா, ஒரு பெரிய கனவோட வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய, சிங்கப்பூரில் வேலை செய்யக்கூடிய ஒரு இந்த கதாநாயகன் அண்ட் அவருடைய சொந்த ஊரில் அவர் வந்துட்டு அவரும் ஓனாக ஏதாவது பண்ணணும்னு நினச்சிட்ருக்காரு. அண்ட் அதுக்கப்புறமா அவருக்கு திருமணம் ஆகுது. அது அவருக்கு அப்புறமா அவர் நினச்சபடி நடந்ததா இல்லைன்றதான் படத்தினுடைய ஒன்லைன் ஸ்டோரி. ஸோ உழைப்பாளர் தினம்ன்ற டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரியே படம் ஃபுல்லாக உழைக்கக்கூடியவங்களுடைய வாழ்க்கை கடைசியில் என்னவாகுதுன்றதான் சொல்லியிருக்கக்கூடிய படமாக இருக்குது. அண்ட் இந்த படத்தை வந்து எழுதி டைரக்ட் பண்ணி நடித்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காரு சந்தோஷ் நம்பிராஜன். இவரை இதுக்கு முன்னாடி நம்ம வந்து டூலெட் படத்தில் பார்த்துருப்போம். டூலெட்டில் ரொம்பவே ஒரு லைவ்லியான பெர்ஃபார்மன்ஸை கொடுத்துருப்பாரு. ஸோ சேம் அதே மாதிரியான ரொம்பவே யதார்த்தமான நடிப்பை இந்த படத்துலையும் பார்க்க முடியுது. அண்ட் அவருக்கு ஜோடியாக குஷி நாயர் நடிச்சிருக்காங்க. ஸோ அவர் வந்து ஒரு கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வேலை பார்க்கக்கூடிய ஒரு கேரக்டரில், வேலுன்ற கேரக்டரில் நடிச்சிருக்கிறாரு சந்தோஷ் அவர்கள். அண்ட் சிங்கப்பூரில் அவங்க வந்து வேலை பார்க்குறாங்க. அவங்களுடைய பேரண்ட்ஸ், அதாவது குடும்பத்தை வந்து ஃபினான்ஷியலாக சப்போர்ட் பண்ணுறதுக்காகவும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கேருந்து சம்பாரித்து கொண்டு வந்து அவங்களுடைய சொந்த ஊரில் அவருக்குன்னு பிடித்த ஒரு கடையை வந்து ஆரம்பிக்கணும்னு நினச்சிட்ருக்கிறாரு. அண்ட் அப்படி இருக்கும்போது நடுவில் ஒரு பிரேக் கிடைக்கிது. ஊருக்கு வராரு, கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க. கல்யாணம் பண்ணிக்கிட்டு மறுபடியும் வேலை பார்க்குறதுக்காக சிங்கப்பூருக்கு போகிறாரு. போனதுக்கப்புறமா அங்கே அவருக்கு நடந்த நிறைய விஷயங்கள், அதே போல் இங்கே அவங்களுடைய உள்ளூரில் நடக்கக்கூடிய விஷயங்கள்லாம் வந்து அவருடைய கனவை நிறைவேற்றுமா ஆகாதான்றது தான் படத்தினுடைய ட்விஸ்ட்டாக வச்சுருக்காங்க. ஸோ வெளிநாடுகளில் இப்போ இந்த காலகட்டத்தில் பல பேர் போய் வேலை பார்க்குறாங்க. ஆனால் மறுபடியும் திரும்பி வரும்போது அவங்க நினச்சபடியான ஏதோ வெளிநாட்டில்னும் போது நம்ம ஐடி கம்பெனி அப்படின்றத பார்க்காம ரொம்ப உழைச்சி வேலை பார்க்கக்கூடிய வேலைகள்னு சொல்லக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்காக இருக்கட்டும், அங்கே போய்ட்டு ஹவுஸ் கீப்பிங், இந்த மாதிரி நிறைய வேலைகள்லாம் இருக்குது. அந்த மாதிரி வேலை பார்க்குறவங்கள சொல்கிறோம் நம்ம. வெளிநாட்டில் சிங்கப்பூரில், மலேசியாவில், துபாயில் இந்த மாதிரிலாம் போய் வேலை பார்க்குறவங்க அவங்களுடைய வாழ்க்கையில் ஒரு கனவோடு தான் போகிறாங்க. ஆனால் கடைசியாக அங்கே நடக்கக்கூடிய விஷயங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரியான அட்லீஸ்ட் அவங்க செலவு பண்ண காசாவது அவங்களுக்கு கிடச்சதா இல்லையான்றது பல விஷயமாக பல படங்களாக காமிச்சிருக்கிறாங்க. அதே போல் தான் இந்த படத்துலேயும் வந்து டூலெட்டில் எந்த அளவுக்கு ஒரு யதார்த்தமான ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறாங்க. ஒரு வீட்டு வாடகைக்கு கிடைக்கிறதுன்றது எவ்வளோ கஷ்டம் அப்படின்றது மாதிரியே தான் இந்த படத்துலேயும் வந்து வேலைக்காக வெளிநாட்டு போகிறவங்க அங்கேருந்து சம்பாரிச்சிட்டு வரக்கூடிய காசு அண்ட் அதுக்கப்புறமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பெயர் அண்ட் அது அவங்களுடைய வாழ்க்கையில் அந்த ஊரில் அவங்க எவ்வளோலாம் அசிங்கப்படுறாங்க, அவமானப்படுறாங்க, அதை தாண்டி என்ன வாழ்க்கை அவங்க வாழறாங்கன்றது ஸோ வந்து ரொம்ப யதார்த்தத்தோடு கலந்த ஒரு படமாக எடுத்திருக்கிறாரு சந்தோஷ் நம்பிராஜ் அவர்கள். கண்டிப்பாக இந்த படம் வந்து இந்த காலகட்டத்தில் தேவைப்படக்கூடிய ஒரு கதையாக தான் அமைஞ்சிருக்குது. ஏன்னா வெளிநாட்டுக்கு போய் வேலை பார்க்கணுன்றவங்களுக்கு ஒரு எமோஷ்னலாக சொல்கிற இல்லை மோட்டிவேட் பண்ணுற விதத்துலையும் அமைஞ்ச ஒரு கதையாக தான் இருக்குது. அண்ட் இந்த படத்தில் சந்தோஷ் அவர்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் மட்டுமே போதும்னு சொல்லலாம். த்ரூ அவுட் த மூவி அவருடைய ஷோல்டரில் தான் அவர் வந்துட்டு வச்சிட்ருக்கிறாரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு மாதிரி கலகலப்பாக போகிற மாதிரி இருந்தாலும் செகண்ட் ஹாஃப் ரொம்ப எமோஷ்னலாக நிறைய விஷயங்களை காட்டியிருக்கிறாங்க. ஸோ இந்த படம் வந்து உழைக்கிறது மட்டுமே காட்டக்கூடிய ஒரு படமாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய படங்கள் நம்மளுடைய தமிழ் சினிமாவில் வந்துருக்குது. வெளிநாட்டில் போய் வேலை பார்த்துட்டு வரவங்க இங்கே என்ன நடக்கிறாங்க அது வந்து இன்டெரக்டாக ஒரு சில விஷயங்கள் காட்டியிருப்பாங்க. இதில் ரொம்ப ராவாக நல்லாவே எடுத்திருக்கக்கூடிய படமாக இருக்குது. ஸோ இந்த வீக்கெண்ட் இந்த திரைப்படத்தை தியேட்டருக்கு பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள்.